என்னடா சேண்டியா? ம் போன வாரம் நம்ம குமார போட்டாங்களே, ம் அது கைமாறு. சப்ப கைதான். சப்பேன்னு சொல்லிட்டல வீணா. அந்த போட்டோ ஆ, இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து சேரும். ம் எங்கடா இருக்க? டேய் அங்கே தானே வந்துட்டு இருக்கேன். ஏய், தேவையில்லாம நீ எதிர அங்கே வந்து நிற்கிற. அதான் ஒன்று போகிறதுக்கு அழிஞ்சு நிற்கிறாங்கல்ல. வேற என்ன வழி இருந்தா பாரு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம். யார் அது? நம்மளே பார்த்து நிற்கிறாரு. தெரில மச்சி. யாருண்ணே வேணும்? ஆ யாருண்ணே வேணும்? குமார். அந்த கட்சிக்காரரா? ம் அவர் இந்த நேரத்துக்கு வர மாட்டேண்ணே. பரவாயில்ல, வெயிட் பண்ணுற வரட்டும். சரி, வேணா எங்க கூட வந்து ஆடுங்கண்ணே. எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருப்பீங்க? ஐயா 3 பேர் வச்சு என்ன அது? ஆமாம்ல அண்ணே, வந்து ஆடுறியா? என்னண்ணே தோத்துறன்னு பயப்படுறியா? நான் வேணா பீச்சாங்கல்ல ஆடுறேண்ணே. அவரே ஃபியூஸ் போயிருக்காரா? அவரே என்ன கலைகிற? டே ஆடுறா. டே சுரேஷ், எங்கே வந்துடுறது? இங்கே தான் மச்சான் இருந்தேன், இதோ வரேன். வா போகலாம். நான் கொஞ்சம் ஆடுன்னு இருக்கேன், போயிட்டு வந்துடும். பாப்பண்ணா. ஏய், ம் என்ன ஆடுற? இந்த ஏரியாவா நீ? ஐயே, வாங்கிட்டு தானே கேட்டுனுக்கிறேன். இந்த ஏரியாவா நீ? இல்லை, நான் ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன். நானும் தான். அவன் வரது லேட்டாக நினைக்கிறேன். அது வரைக்கும் அமைதியெல்லாம் ஆட முடியாது. ஏதாவது பேசினே இருப்பேன், நீயும் பேசணும். இது ஆந்தானா? நான் பண்ணினுக்கிற? படிச்சு முடிச்சுட்டு வேலை தண்ணுக்கிறேன். நான் படிச்சுக்கிற பிபிஏ. நான் 6ஆம் கிளாஸ் தான் படித்தேன். வேலை எதுவும் கிடைக்காதனால செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுக்கிறேன். பசங்களோட சேர்ந்து ஆட்டோ ஓட்டு சுற்றினுக்கிறேன். ஹலோ தம்பி, நாளைக்கு எப்படியாவது காசோட வந்துருப்பா. அம்மா, காசு கிடச்சிரும்மா. கடை காட்டி நடு ரோட்ல தான் பண்ணிக்கிறோம். அம்மா, கண்டிப்பாக கிடச்சிரும்மா. வேமா. ஏய், என்னடா இது பொட்டை மாதிரி எதுனுக்குற? என் அப்பா ஆப்ரேஷனா? ஆப்ரேஷனா? அப்போ இங்கே என்ன பண்ணுகிற? ஃப்ரெண்டுக்கிட்ட யாருனா துண்டுக்கிட்டு வாங்கி விளாண்டியா? ஏய், உன்னதான்டா, உன்னை தானே கேட்டுக்கிறேன். யாருனா மட்டைக்கிட்ட பண்ண வந்தியாண்ணா? அப்போ நிஜமாவே போட தான் வந்தியா? எட்ட காலி பண்ணுறா. மூஞ்சா பாரு. நானும் யாருனா உதவி தான் வந்திருப்பேன்னு பார்த்தா, உதவியா? எவன் பண்ணுறான்னு கேட்குறேன். சல்லி பைசா தர மாட்டானுண்ணா. இவனால் நான் லாபம், இவனை வச்சு என்ன வேலை வாங்குறான்னு தானே பார்க்குறானுங்க. உதவியை அன்பால பாஸ்தால கடத்து 1000 இருக்கிறானா? ஆனால் காசுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நேரத்தில் தானே எவன் தெரிஞ்சவன் எவன் தெரியாதவன் கண்டுபிடிக்க முடியலண்ணா. எவனை கேளு. சார் இப்போ எப்படி சார் இருக்காரு? இப்போ சீரியஸாக தான் இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணி ஆகுமா சார்? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சார் இப்போதைக்கு அவ்வளோ காசு இல்லை சார். ப்ளீஸ் சார். பே பண்ணிட்டு வந்துருப்பா, பே பண்ணிட்டு பேசுப்பா. சார் பே பண்ணலாம் சார். ப்ளீஸ் சார், கை விட்றேன். இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் தான், காசு வேணும். யாருன்னா உற்சாக பண்ண முடியுமா?
மச்சான் இல்லை நான் கேள்விப்பட்டேன் மச்சான். சுத்தமாக என்கிட்ட காசு இல்லை மச்சான். கண்டிப்பாக உஷாரான காசு குத்துறேன் மச்சான். கவலைப்படாதண்ணா. யாருப்பா நீ? இல்லைண்ணா ரமேஷ் அமிச்சாப்புல. ஓ, அந்த காசு பாட்டியா? ஆமாண்ணா. காசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு வேலை இருக்கு. எந்த வேலை இருந்தாலும் சரிண்ணா. வேற வழி போட்டு தான் ஆகணும். அந்த முடிவு தான் நான் எடுத்தேன். நானும் இல்லை, என் நிலைமையில எவன் இருந்தாலும் அதை எடுத்துருப்பான். நானும் அதான்டா பண்ணேன். என்னண்ணா? ஒன்றும் இல்லைடா. எல்லாம் சரிதான். ஆனால் உன்னோட ஃபஸ்ட் டைம் பொருளை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்மளே நினச்சா கூட ஓட முடியாது. கையில் நடுக்கம், கண்ணில் பயம், நெஞ்சில் குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் முதல் தடவை போடும்போது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆற்ற முடிச்சா வாழ்க்கடா. அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்க முடியாது தெரியுமா? நான் லூஸ் மாதிரி பேசினேன். எங்கள் அப்பாவை காப்பாற்றினா நிம்மதியாக தூங்க முடியாதுண்ணா. என் அம்மாவை பார்த்தியா, 1/2 hour ஃபோன் பண்ணேது, காசு ஏற்றுனான்னு. அது நானா பண்ணோம். அப்போ ஒன்று செய், இந்த வேலையை செய், காசை வாங்க, ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு. அனுபவத்தில் சொல்கிறேன்டா. ஆமாண்ணா, இந்த பயத்திலே வேலையை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் எங்கள் அப்பாவை காப்பாற்ற சந்தோஷத்துலேயே ஊரை விட்டு போயிடுவேண்ணா. நான் படித்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்காதாண்ணா? கிடைக்குண்ணா. வாழ்க்கையை கெடுத்துக்கார உன்னை பார்த்தா நல்லவனா திடுறேன். இவனுக்கு கொடுக்குற 10,000 20,000த்துக்கு நான் 1 லட்ச ரூபா தரானாங்கண்ணா. 1 லட்ச ரூபாய் அவ்வளோ பெரிய கையா? நடாப்பா, நீ நல்லவனா தானே இருக்கிற, நீ ஆனால் இதே பண்ணுகிற. ஏதோ நீ ஒரு சந்தர்ப்பத்தில் பொருள் எடுத்துருப்ப, நான் விட்டுலாம்ல. எனக்கு ஒரு வழி காமிச்சிட்ட, இவனை தேடிக்க மாட்டியாண்ணா? இதிலேயே ஊறி போயிட்டேன். பத்தியா வந்துட்டானு அத்தா. பார்த்துக்கிட்ட ஏய், நீ ஏன்டா வந்த? நான் வேற ஏதாவது வழி பார்க்க சொன்னல. ஏய், உன் நேரம் இங்கே வர சொன்னது? நீ கிளம்ப எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்ன பெரிய பருப்பு நினைப்பா உனக்கு? நான் போடும் போதே நீ கூடதா இருந்திருக்க. நீ யாரையும் போட்டதில்ல, உனக்கு இதான் முதல் தடவை. ஏய், தெரியும், கிளம்பு போ. முதல்ல கிளம்பு. அப்பானுக்கு முன்னாடியே சாவணும்னு நினைச்சா என்ன பண்றது? போ.